உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளாக இருக்கணும். ஸோ இன்ஃப்ளேஷனை தாண்டி ஒரு 2.5 டைம்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். 15,000 மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு 15% இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட கார்பஸ் 1 crore rupees இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், போனஸாக இருக்கட்டும், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த எஸ்ஐபி கான்ஸ்டண்ட்டாக அதே ஒரு 10,000 15,000 20,000 தான் இருக்குது. நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? இன்றைக்கி இன்டர்நெட்டில் நிறைய சர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் டாபிக் என்னன்னாக்கா ஏர்லி ரிட்டையர்மெண்ட், ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஏர்லி ரிட்டையர்மெண்ட். இந்த மில்லேனியல்ஸ் ஆர் ஜெனரேஷன் இசட் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் லைஃப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ரிட்டையர்மெண்ட் கிரைசிஸ். எனது தந்தை 60 வயசில் ரிட்டையர்ட் ஆனார். நாங்கள் எல்லாம் 50 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மில்லேனியல்ஸ் 40 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னாக்கா இவங்களோட ஒர்க்கிங் இயர்ஸ் 15 வருஷம் தாங்க. 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் 15 வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் சேர்க்கணும். எதனாலன்னா இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் ரிட்டையர்மெண்ட் பீரியடும் பெரிய லென்த்தி பீரியட். 40லேருந்து 80 வயசு வரைக்கும் 40 இயர்ஸ்க்கு சைடு இன்கம் இருக்கலாம் ஆர் நோ இன்கமோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னா யூ நீட் அ ரியலி பிக் கார்பஸ். ஸோ இந்த வீடியோவில் 3 டிப்ஸ் ஃபார் ஏர்லி ரிட்டையர்மெண்ட். உங்களுக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கலாம், டைரக்ட் ஸ்டாக்ஸாக இருக்கலாம். ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணுங்கள். ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் போய் சேரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ரிட்டையர்மெண்ட்டோட டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கார்பஸ், ஹியூஜ் கார்பஸ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளாக இருக்கணும். ஸோ இன்ஃப்ளேஷனை தாண்டி ஒரு 2.5 டைம்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எதனாலனா உங்களுக்கு இருக்கக்கூடிய பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியான பீரியட், 15 இயர்ஸ். அதில் ஒரு ஹியூஜ் கார்பஸ் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15%. சரி, 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு ஆப்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸு, ஸ்கீம்ஸு, சாய்ஸஸ் நிறைய இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ இப்படி நீங்கள் ஒரு 15,000 மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு 15% இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட கார்பஸ் 1 crore rupees. 40 வயசில் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 கோடி ரூபாவை சேர்த்துடலாம். ஆனால் நீங்கள் அந்த ஒரு 15,000 தாங்க, 15,000 15% வருஷம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட கார்பஸ் 1 கோடி இல்லைங்க, 2 கோடி ரூபாய். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 கோடி ரூபாயை நீங்கள் சேர்த்துடலாம் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கிட்டியில். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்டார்ட் வித் 15,000 rupees அண்ட் அதை வருடம் 15% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2, நோ லோன்ஸ், ஜீரோ லோன்ஸ். நீங்கள் ஒரு ஹவுசிங் லோனோ, பர்சனல் லோனோ, கார் லோனோ, இது மாதிரி லோனை வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களோட சேவிங் காம்பனண்ட் கம்மியாயிடும். ஸோ லோன் தயவு செஞ்சு அவாய்டு பண்ணுங்கள். இல்லை லோனே வச்சுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லோன் காம்பனண்ட்டை கம்மியாகவோ இல்லை ஜீரோவாகவோ வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களோட கார்பஸ் சீக்கிரமாக சேரும். நம்பர் 2 டிப். நம்பர் 3 ரொம்ப சுலபமானது. இது இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் 15%. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே பார்த்தோம். நம்ம எதனாலனாக்கா உங்களோட வாழ்க்கையில் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், போனஸாக இருக்கட்டும், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த எஸ்ஐபி கான்ஸ்டண்ட்டாக அதே ஒரு 10,000 15,000 20,000 தான் இருக்குது. நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? எதனாலன்னா நம்மளோட செலவு, இன்கம் இன்க்ரீஸ் ஆக லைஃப் ஸ்டைலும் நமக்கு மேலே போகும், சேவிங் காம்பனண்ட் ஸ்டாண்டர்ட் ஆகிடும். இது ஒரு பேட்டர்ன். இதை பிரேக் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்படி இந்த 3 டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ரொம்பவுமே சுலபமாகவும் ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டியில் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா கால் பண்ணுங்கள். ஃப்ரீயாக என்னோட டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் சேரணுன்னா அதோட லிங்க் இதில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஸ்டே டியூன்ட். இதில் இன்னும் நிறைய ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். See you. Bye.